சங்கரபாண்டி, என்னாச்சு? ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி அமைதியாவே இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? இல்ல ராதிகா, அது வீட்டு பிரச்சனை சரியாயிடுச்சுல்ல? நான் முத்தழகு கிட்ட மாமா கொடுத்த பணத்தை கொடுத்து விட்டேனே, அதை வச்சு பாதி கடனையாச்சும் அடைச்சிட்டீங்களா? ஏங்க, என்னங்க ஆச்சு? அந்த பணம் என்கிட்ட தான் இருக்கு. இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்திருந்தா கொஞ்சமாவது கடன் அடைஞ்சிருக்கோம்ல? இல்ல ராதிகா, இந்த பணம் உன்கிட்ட இருக்கு. ஏங்க ஏன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்க? என்னங்க ஆச்சு? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல, இந்த பணத்தை எங்க அப்பா உனக்குன்னு கொடுத்தது. எங்க அப்பா சொன்ன மாதிரி அவங்ககிட்ட கேட்டிருக்க கூடாது. இது உங்ககிட்ட இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலங்க. எனக்கு நல்லா புரியுறாதியா. இந்த பணத்தை வாங்கிட்டு போறனால என் வீட்டு பிரச்சனை முடியாது. முடியலன்னா சொல்லுங்க, எங்க அப்பா கிட்ட நான் இன்னும் பணத்தை வாங்கி தரேன். அதை வச்சு கடன் அடைங்க. கடன் பிரச்சனை முடிஞ்சிடாதியா. ஆனா அதுக்கப்புறம் வாழ்றதே பிரச்சனையாடுறாதியா. என்ன சங்கரபாண்டி சொல்ல வரீங்க? சொல்லுங்க சங்கரபாண்டி. ராதிகா, நம்ம ரெண்டு பேரும் எப்படியோ வாழ நினைச்சு நான் உங்ககிட்ட எப்படி நிக்கிறத நினைச்சா எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல ராதிகா. நான் மனசு திறந்து சொல்றேன் ராதிகா, நீ மனசார காதலிச்சு தவிர ஒரு பாவம் பண்ணல. நானும் உனக்கு துரோகம் பண்ணுவேன் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா என்னென்னமோ நடந்து போச்சு. சங்கரபாண்டி, சொல்ல வேண்டியது நேரா சொல்லுங்க. இப்படியே விட்டுறலாம் ராதிகா. இது நடைமுறைக்கு ஒத்து வராது ராதிகா. ஒத்து வராது. ஒதுங்கி போன்னு சொல்லாம சொல்றீங்க. இது அன்னைக்கு உன் பொண்டாட்டி கோவில்ல வச்சு பேசினப்பவே சொல்லிருக்கலாம்ல. எல்லாரும் சேர்ந்து வாழ்க்கைய சீரழிச்சிட்டீங்கல்ல. நான் ஒரு கிறுக்கு. நீங்க இந்த முத்தழகு கழுத்துல தாலி கட்டினப்பவே எல்லாத்தையும் நான் ஒரேடியா தூக்கி போட்டிருக்கணும். திரும்ப வருவேன்னு நான் நம்பணும் பாரு. உண்மையை புரிஞ்சுக்காம நான் முட்டாள்தனமா காத்துட்டு இருந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? ராதிகா, போதும். அதான் எல்லாத்தையும் விட்டுலான்னு சொல்லிட்டியே. இதுக்கு மேல என்னையா இருக்கு? இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கை கூடன்னு கேட்டா என்னை விட முட்டாள் வேற யாரும் இல்ல. இல்ல ராதிகா. போயா, போ. முத்தழகு கூட சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. ராதிகா, நான் உன்னை ஏமாத்த நினைக்கலன்னு உனக்கு நல்லா தெரியுமில்ல ராதிகா. ஏதோ நான் முத்தழகு கழுத்துல தாலியை கட்டிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பை சரி பண்றோம்னு சொல்லி உன் கழுத்துலையும் தாலி கட்டி இன்னொரு தப்பை நான் பண்ண விரும்பல.